அனைவருக்கும் வணக்கம். அரசியல் கவர்ச்சியும் சினிமா கவர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பது ஏன்? தொண்டனுக்கும் ரசிகனுக்கும் உள்ள நிலைப்பாடுகள் என்ன? ஆட்டோ ரேட்டிங் முறையில் பெறப்பட்ட இந்த பதிவில் காணலாம். தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் தான் சினிமா மோகம் கட்சியாக மாற்றப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் அவ்வளவாக கவர்ந்து செய்யும் அரசியல் இல்லை. இந்த அரசியல் கவர்ச்சியை முதலில் பார்ப்போம். எந்த ஒரு அரசியல் தலைவனும் தான் வாழ தன் கட்சிக்கான தொண்டர்களை இழுக்க மிகவும் சிரமப்பட்டே செய்கின்றான். இவர்கள் எல்லாம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யவே பிறந்தவர்கள் தெரியுமா? உன்னால் நம்ப முடியாது. அப்போது நீ சின்ன குழந்தை. உன் அப்பா அந்த கால ரவிச்சந்திரன் ரசிகர். ஏன் அப்படி ஒரு பிடிப்பு அந்த நடிகர் மீது? ரவிச்சந்திரனுக்கு சமகாலத்தில் இருந்தவர் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர். என்னடா இது, முதலில் அரசியல் என்று இப்போது சினிமாவிற்குள் புகுந்து விட்டாரே என நீ நினைப்பாய். இருக்கிறது, இதுவும் அரசியல்தானே. அப்போது ரவிச்சந்திரனை 2 கட்சிகள் இழுத்து போட எத்தனைத்தன. ஜெய்சங்கரையும் ஒரு கட்சி கிட்டத்தட்ட இழுத்து விட்டது என்றே சொல்லலாம். அது திமுக. அக்கட்சியினுடைய சில வசனங்கள், காட்சிகள் இடம்பெற்ற சில திரைப்படங்களில் ஜெய்சங்கர் நடிக்க நேர்ந்தது. ஆனாலும் லாபகமாக விலகிவிட்டார் அவர். அரசியலுக்கு சினிமா கவர்ச்சி தேவை. ஆனால் அரசியல்வாதிக்கு சினிமாக்காரன், குறிப்பாக நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாது. வந்தால் போச்சு. இவர்களுடைய தொண்டர்கள் அந்த நடிகரின் ரசிகராக இருந்துவிட்டால் பாதி பேர் அந்த நடிகர் பின்னால் போய்விடுவர். இந்த அரசியல்வாதி கஷ்டப்பட்டு தண்ணீரும் இரத்தமும் ஊற்றி வளர்த்த கட்சியின் தொண்டர்களை நேற்று வந்தவன் ஆட்டையே போட்டால் பின்னே வராதா கோபம்? அப்படிதான் அண்ணாதுரை மறைவுக்கு பின் திமுகவிலிருந்து விலக்கப்பட்ட எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து மொத்த திமுகவின் 3/4 பங்கை தள்ளி கொண்டு போனார். அதனால் திமுகவிற்கு அவர் மீது தீராத பகை. அண்ணாதுரை எம்ஜிஆரின் முகத்தை காட்டியே ஓட்டுகளை குவித்து வந்தார். எம்ஜிஆர் திமுகவிலிருந்து ஆட்களை உருவவில்லை, தன்னுடைய ரசிகர்களையே அணைத்து கொண்டு அழைத்து சென்று விட்டார். அதனாலேயே இந்த திராவிட கட்சிகளும் அதனை சார்ந்து வாழும் கட்சிகளும், அதாவது அதிமுக தவிர்த்து இன்னும் நடிகர்களை கட்சியில் சேர்த்தாலும் அவர்களை கூத்தாடி என்றே பேசும். ஏன், நம்ம லட்சிய திறவோடு இருக்கும் நாம் தமிழர் சீமானும் நடிகர்களை விரும்ப மாட்டார். ஆனால் அவரும் நடிகரே. டைரக்டர் என்பது அடுத்த நிலைதான். நடிகர்கள் நாட்டை கிழக்கின்றனர் என்பது அரசியல்வாதிகளின் மனக்கொதிப்பு. ஏன் இந்த கொதிப்பு? சூடுகண்ட பூனை பால் அருகே போகாது என்பர். அதுபோல அந்த நடிகர்களால் இன்ஸ்டண்ட்டாக ரசிகர்களை தொண்டர்களாக மாற்ற முடியும். நாம் பார்த்து சேர்த்து வச்சதை நேற்று வந்தவன் கொண்டு போயிட்டா அதான் ஆதங்கம், கோபம் எல்லாம். கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, மக்களுக்காக எத்தனை போராட்டங்களை நடத்தினார், முக்கியமான எந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தனர் என்று கேள்வி அம்புகளை சர்ரு என்று விடுவார்கள். அது என்ன கொள்கையோ, ஆளுக்கு ஒரு கட்சி கொடி பிடிக்க கூட இந்த காலத்தில் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வரணும். இதில் கொள்கை, லட்சியம், கோட்பாடு, வெங்காயம் எல்லாம் வேறு. எந்த ஒரு கட்சி தொண்டனையாவது உன் ஊரில் கூப்பிட்டு கேள். ஒரு 10 கட்சியை செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் வீதம் கேள். அதில் எத்தனை பேர் அவன் கட்சி கொள்கையை பற்றி சொல்வான்? கொள்கையா அப்படின்னா என்னன்னு கேட்பான். கம்யூனிஸ்ட் தொண்டன் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. அவரவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னுடைய தலைவன் அவ்வளவுதான். வேறு ஒரு மண்ணும் தெரியாது. ஏன் இப்படி இருக்கிறான் தொண்டன்? ஆனால் உண்மையிலேயே இந்த அரசியல் கட்சியோட தொண்டன் தான் உண்மையான ரசிகன், அதாவது தலைவரின் ரசிக வெறியன். இந்த அரசியல் புள்ளிகளுக்கு அடிமையாக ரசிகனாக இருக்கிறவனுக்கு பெயர்தான் தொண்டன். ஆனால் இவங்க சினிமா நடிகர்களை பற்றி கேவலமாக பேசுவாங்க. ஏன்னா போட்டிக்கு வந்துட்டா நம்ம பொழப்பு போயிடுமே, அதனால தான். இந்த கட்சிகளுக்கு சோஷியல் மீடியாக்களில் வார் ரூம், போர் அறை எல்லாம் உண்டு. முன்னாடி ஒரு முறை ரஜினி வரேன்னு சொன்னார். என்ன கிழி, உங்கள் வீட்டு கிழி எங்கள் வீட்டு கிழின்னு கிழிச்சாங்க. எவ்வளவு கேவலமாக, மட்டமாக, ஆபாசமாக பேசுனாங்க. ஒரு கட்சி 2 கட்சின்னு இல்லை. அந்த நடிகர் வந்தால் நமக்கு பாதிக்குமேனு பயந்தவன் எல்லாம் பூரா ஐடி விங்கையும் திறந்து விட்டுறானுங்க. இப்போ நடிகர் விஜய் வர போகிறாருனதும் அவருக்கும் உச்சா போகுது. கேப்டன் விஜயகாந்தை ஒரு கட்சி மிஞ்சி பார்த்தது, 2 கட்சி கெஞ்சி பார்த்தது. அதில் ஒன்று வகையாகவும் போயிடுச்சு. கொஞ்ச காலம் கமலஹாசனையும் போட்டு சாத்தினாங்க. இப்போ விஜய். இந்த நடிகர்கள் வந்தாலே ஏன் இவர்களுக்கு எரிகிறது? காரணம் ஓட்டு. என்னமோ இவங்க மட்டும்தான் ஊராக சுற்றி கத்தி பேசி கஷ்டப்பட்டு தொண்டர்களை சேர்த்த மாதிரியும், மற்ற நடிகர்கள் எல்லாம் அழுங்காமல் குலுங்காமல் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு திடீர்னு வந்த மாதிரியும் பேசுவாங்க. ஆனால் ஒரு நடிகர் ஒரே நாளில் ஒரு படத்தில் நடித்துவிட்டு வந்துவிட முடியாது. அதற்காக 30 வருடம் 40 வருடம் கடுமையாக உழைத்து ரசிகர்களை சிறுக சேர்த்து மொத்தமாக தொண்டர்களாக மாற்றி ஆரம்பிக்கிறாங்க.
அவங்களும் வெயில் மழை பனி அப்படின்னு கஷ்டப்பட்டு நடித்து தான் வராங்க. ஆனால் நம்ம அரசியல்வாதிகள் மக்களை முட்டாளாகவே நினைச்சுக்கிட்டு நடிகர்களை திட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் ரசிகர்களையும் திட்டுவாங்க. தம்பிகளா, ஒரு நடிகன் பின்னாடி போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. தலைவனை திரையில் தேடாதே, களத்தில் தேடு. கூத்தாடிகளை கூத்தாடையாகவே மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு வீரவச்சனம் பேசுவாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்க? முதலுக்கு மோசம் வந்துருந்தானே, வேற என்ன? அப்பப்பா, இவர்களுக்கு தான் ரசிகர்கள் இளைஞர்கள் மீது என்ன அக்கறை. இதுவே ஒரு செல்வாக்கான நடிகன் ஆதரவு தரட்டுமே, அப்போ பார்க்கணுமே, முகத்தில் டார்ச் லைட் அடிக்காமலே பளிச்சுன்னு இருக்கும். எல்லாம் சுயநலம்தான், வேற என்ன? ஒரு நடிகன் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மக்களுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தா பரவாயில்ல. இவை சின்ன கட்சி பெரிய கட்சி அரசியல் தலைவர்கள் சொல்வது. ஏனப்பா, உங்கள் இஷ்டத்துக்கு சட்டம் போடுற மாதிரி இருக்குதே, ஏன் கட்சி ஆரம்பிக்க இதெல்லாம் அடிப்படை இலக்கணமா? எந்த இலக்கண சட்டத்தில் இப்படி இருக்குது? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே உருவாக்கிக்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லா கட்சிகள் தலைவர்களும் ஒரே மாதிரி கூவுவாங்க. ஏன்னா பயம். சரி, அது கிடக்கட்டும். நம்ம பொறுத்தவரை இங்கு யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். அவன் சாந்தமான ஆளா முரட்டு ஆளா எப்படி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். போராட்டங்களை பண்ணி தான் கட்சியை ஆரம்பிக்கணுன்றது சுத்த முட்டாள்தனம். இந்த விஷயத்தில் எல்லா மடையனும் ஒரே மாதிரி கூவுவாங்க. தன்னுடைய விஷயங்களை, அது கொள்கையோ கோட்பாடோ ஏதோ ஒன்று, அதை சொல்லி ஓட்டு கேட்க போகிறாங்க. மக்கள் பிடிச்சதுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இவன் எத்தனை போராட்டம் பண்ணான், எவன் நம்ம தொகுதிக்கு ஊருக்கு சப்போர்ட் பண்ணான், இப்படி பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுறதா இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதாவது மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த நபர் அவங்க வீட்டில் இருக்கிற மகன் மகள் கணவன் மனைவி அம்மா அப்பா அண்ணா தங்கச்சி அக்கா தம்பி இவர்களை விட மனசில் ஜம்முன்னு சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கணும். அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதில் எவ்வளவு பிரியுது, யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்கன்றது அந்த அரசியல்வாதியோ நடிகரோ அவர்களின் முகம் அவங்கவுங்க மனசில் ஆழமாக பதிஞ்சதை பொறுத்து இருக்கும். அதிகமான மக்களின் மனசை பிடிச்சவர் ஜெயிக்கலாம், அவ்வளவுதான். இங்கே கொள்கையாவது கோட்பாடாவது லஞ்சமாவது ஊழலாவது ஓட்டுக்கு காசு கொடுக்கறதாவது அப்படிலாம் இல்லை. மனசு தான் காரணம். அந்த மனசு தான் செலக்ட் பண்ணும். அந்த மனசுக்கு ஏன் பிடிச்சதுக்கு காரணம்லாம் தெரியாது. ஏன் உன் வீட்டில் கூட நடிகருக்கு ஓட்டு போடுற ஆட்கள் இருக்கலாம். இதெல்லாம் விதிதான்னா நீ கேட்க மாட்ட. அதனால் சினிமா கவர்ச்சி அரசியல் கவர்ச்சி ரெண்டுமே ஒன்று தான். இதில் சினிமா கவர்ச்சியை மட்டும் குறை சொல்கிறது சரியில்லை. ரசிகனோ தொண்டனோ ரெண்டு பேரும் ஓட்டு போடுறதோட நிறுத்திக்கணும். சோஷியல் மீடியாவில் கம்பு சுத்தாமல் இருந்தாலே போதும். ஓம் நம சிவாய.